அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று. அரசு வைத்தியசாலைக்குள் சுற்றித் திரியும் தெருநாய்கள், அவதியுறும் நோயாளிகள். யாழில் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்ட பெண், வெளியாகிய திடுக்கிடும் தகவல்கள். யாழ் செம்மணி பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. யாழில் குடும்பஸ்தருக்கு எமனாக மாறிய யாழ்தேவி புகையிரதம், துயரில் கதறும் குடும்பம். தமிழர் பகுதியில் ரகசிய தகவலால் சிக்கிய நபர் கைதுக்கு தடையாக இருந்த பெண்களுக்கு பிணை. மீண்டும் பொருளாதார நெருக்கடி, நிபுணர்கள் எச்சரிக்கை. யாழில் நிகழும் மாற்றம், ஆப்பிரிக்கா கொண்டாடும் தமிழரின் வெற்றி பயணம். இஷார செவ்வந்தி மற்றும் 4 அதிரடி கைது தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டின் 3வது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இன்று காலை அறிவிக்கவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 4வது காலாண்டிற்கான செலவுகளை ஈடு செய்யும் பொருட்டு மின் கட்டணங்களை 6.8% அதிகரிக்குமாறு ஆணைக்குழுவிடம் முன்மொழிந்திருந்தது. செலவுகள் அதிகரித்ததன் காரணமாகவே இந்த கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த கட்டண திருத்த முன்மொழிவு குறித்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெறும் செயல்முறையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேற்கொண்டது. இந்த அமர்வுகளில் சுமார் 500 பேர் நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் தமது யோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்துள்ளனர். பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் மின்சார சபையின் முன்மொழிவுகளை முழுமையாக ஆராய்ந்த பின்னர் நுகர்வோர் மற்றும் நாட்டின் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மின் கட்டணங்கள் என்னவாக இருக்கும் என்பது குறித்த இறுதி முடிவு இன்று காலை ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படவுள்ளது. இந்த அறிவிப்பு எதிர்வரும் மாதங்களில் நாட்டின் மின்சார விலை நிர்ணயத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காலியில் உள்ள கெராபிட்டிய போதனா வைத்தியசாலை வளாகத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலை வட்டாரங்கள் மற்றும் பொதுமக்களின் கூற்றுப்படி வெளிநோயாளர் பிரிவு, வைத்தியசாலைகள், மருந்தகம் மற்றும் நோயாளி வார்டுகளுக்கு கூட 80க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 2 பெண் மருத்துவர்கள், நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட பலர் நாய்களால் கடிக்கப்பட்டு பின்னர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் கெராபிட்டிய சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் பந்துல டயஸ் கூறுகையில், தெருநாய் தொல்லை பல ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது. ஆனால் எந்த பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நோயாளிகளின் படுக்கைகள் மற்றும் நாற்காலிகளில் கூட நாய்கள் காணப்படுகின்றன. அவை கிருமிகளையும் வைரஸ்களையும் எளிதில் பரப்பக்கூடும். உடல்நல அபாயங்கள் இருந்த போதிலும் சில வைத்தியசாலை ஊழியர்கள் நாய்களுக்கு உணவளிப்பது தொடர்ந்து கவலை அளிக்கின்றது. வைத்தியசாலை நிர்வாகத்திடம் நாங்கள் பலமுறை புகார் அளித்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இவ்விடயம் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறும் ஆபத்துக்களை தவிர்க்கவும் உரிய செயல்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பலர் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான 36 வயதான பெண்ணொருவரது உடலம் சங்கப்பட்டி பாலத்தின் அடியில் மீட்கப்பட்டது. நேற்று முன்தினம் மீட்கப்பட்டிருந்த குறித்த பெண்ணின் சடலம் தற்போது அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது. அவரது சடலம் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் முன்னிலையில் உடற்கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ள விடயம் தெரிய வந்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது.
அத்துடன் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தமை உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியே இவ்விபத்து சம்பவித்துள்ளது. யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் விளையாட்டுக் கழக வீரரும் சிறந்த உதைப்பந்தாட்ட நடுவருமான யூட் வயது 27 என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பளை இத்தாவில் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதுண்டதில் சாரதி பலியாகியுள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயிலுடன் கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டி மோதுண்டுள்ளது. சம்பவத்தில் பளை வண்ணாங்கேணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார். சடலம் கொடிகாமம் ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாழைச்சேனை கிண்ணையடி பிரம்படி தீவு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டார் என சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரை கைது செய்வதற்கு தடையாக இருந்த 5 பெண்களும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். வாழைச்சேனை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலைய ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பயனாக கிண்ணையடி பிரம்படி தீவு ஆற்றிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 பெரல்களில் 1685 லிட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். கசிப்பு உற்பத்தி உடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பெயரில் அதே பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த 5 பெண்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு பிணை வழங்கப்படவுள்ளதாகவும் வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். 2028ஆம் ஆண்டில் இலங்கை மீண்டுமொரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்று வெளிநாட்டு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதன்போது விரும்பிய பொருளாதார வளர்ச்சியை பெற முடியாது, போதுமான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியாது, அத்துடன் கடன்களை தீர்க்க ஆண்டுதோறும் தேவைப்படும் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈர்ப்பதற்கு வெளிநாட்டு பணத்தை பெற முடியாது என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மத்துகம பகுதியில் இடம்பெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய சஜித் பிரேமதாச 2028ஆம் ஆண்டில் தொடங்கவுள்ள கடனை மீளச் செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான அந்நிய நேரடி முதலீட்டில் 1/3 பங்கு மட்டுமே நாட்டில் தற்போது இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மெலிஞ்சிமுனை பகுதி மக்கள் தங்களின் வளங்களையும் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்குடன் ஒரு சிறப்பான செயலை மேற்கொண்டு வருகின்றனர். மெலிஞ்சிமுனை முதலைக்களி குளத்தை குறித்த பகுதி மக்கள் புனரமைக்கும் பணியை மும்முரமாக செயற்படுத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் பலரின் நிதியுதவியுடனும் இம்மக்கள் இப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்தியாவில் உள்ள பிரபலமான நீரியல் துறை சார்ந்து பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிமல் ராகவனின் குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷார செவ்வந்தி மற்றும் ஹெகல் பத்ரே பத்மேவின் நண்பர்கள் என கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 5வரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளதாக தெரிவித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷார செவ்வந்தி பிரதான சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் இஷார செவ்வந்தி மற்றும் ஹெகல் பத்ரே பத்மேவின் நண்பர்கள் என கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.